Hi friends, welcome to Lexim Learning. இந்த வீடியோவில் நாம் யூனிட் 10க்கு தேவையான கிராமர் பார்ட்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். I'll tell in which conditions it is used and also I'll give you some exercises. Okay, so it will take very short time. Please watch the video till the end and you can also work out along with me. Okay, the simple present tense in English, it is used for habitual actions. அதாவது நம்ம எவ்ரிடே இல்லை ஒன்ஸ் இன் ஏ இயர் வாட் எவர் இட் இஸ், அதாவது ஒரு ஹேபிட்டாக நம்ம செய்கிற எல்லா ஆக்ஷன்ஸ்க்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட்ஸ், அதாவது மாற்றவே முடியாமல் இருக்கிற ஒரு ஃபேக்ட், அந்த மாதிரியான ஒரு ரியல் ட்ரூத்ஃபுல் ஆட்டிடியூட்ஸ், அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் ஜென்ரல் ட்ரூத்ஸ், ஜென்ரல் ட்ரூத்னா இப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் ஏ ஜென்ரல் ட்ரூத், இட் கெனாட் பி சேஞ்ச்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் ட்ரூத்துக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ பிளான்ட் ஈவெண்ட்ஸ் இன் த நியர் ஃப்யூச்சர். மேபி நாளைக்கு நீங்கள் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஐ கோ டு த பர்த்டே செலிப்ரேஷன் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி பிளான் அண்ட் யூ நோ யூ ஆர் கோயிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான்ட் attitude in the future, that also will take the simple present tense form. இந்த 4 கண்டிஷன்ஸையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போகலாம். தென் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். The first one we saw the habitual action. Habitual action அப்படின்னா that happens regularly and repeatedly, அதாவது ரெகுலராக நடக்கும், ரிப்பீட்டடாக, அதாவது நிறைய டைம் அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஐ வில் கிவ் யூ an example. I get up at 5 a.m. every day in the morning. ஸோ எவ்ரிடே மார்னிங் 5 o'clock நான் எழுந்திரிக்கிறேன் அப்படின்றது உங்களோட ஹேபிட்டாக இருந்தால் தென் இட் வில் டேக் த ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொன்று நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், ஜஸ்ட் யூ கேன் கீப் இன் மெமரி த ஆக்ஷன்ஸ் டேக்கன் பிளேஸ் ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன். ஸோ ஆல்வேஸ்னால் எப்போவுமே, யூஸ்வலி அப்படின்னா நான் யூஸ்வலாகவே இது தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு யூஸ்வல் ஹேபிட். தென் ஆஃபன், அடிக்கடி. ஸோ இந்த 3 அட்வர்ப்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன். ஸோ இந்த மாதிரியான டைமிங்கில் நடக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன், இட் இஸ் ட்ரூத். The sun rises in the east. The sun sets in the west. The moon comes in the night. So இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். These are the facts இல்லையா. Even though the moon we see in the daytime, it gives light in the night only. Okay, because daytime the sun overtakes the moon. அதனால் நமக்கு வந்து மூன் லைட் ரிசம்பிள் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் அண்ட் ஜென்ரல் ட்ரூத் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கும் நாம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அக்செப்டட் யூனிவர்சலி. ஸோ உலகமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட், பிளான்ட் ஈவெண்ட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5 p.m. I go to school at 9 a.m. I return home at 8 p.m. These are some of the fixed schedule we follow in our lives. ஸோ நம்மளோட லைஃப்பில் இந்த டைமில் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் த பிளான்ட் ஈவெண்ட்ஸ் இன் த நியர் ஃப்யூச்சர். மேபி இப்போ வந்து ஒரு 6 o'clockனு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 11 o'clock மூவிக்கு போகிறோம். ஸோ யூ நோ ஆல்ரெடி இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் 11 a.m. In this condition also we use simple present tense only. Simple present tenseல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அதாவது ப்ளூரலுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ப்ரெசன்ட் வேர்பை அப்படியே போட்டுவோம். ஆனால் சிங்குலர், அதாவது ஐயை தவிர he, she, it, third person singular, we call it third person singular. இந்த he, she, it வந்தால் மட்டும் வேர்பு கூட எஸ் ஆர் இஎஸ் சேர்ந்து வரும். வேறு எந்த டென்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்க்க முடியாது. ஓகேவா, இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து கொஷின் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அதுக்கான வேர்பு கொடுத்துருவேன். அந்த வேர்பு வந்து ப்ளூரலாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே போடுவீங்க.
சிங்குலராக இருந்தால் கூட எஸ் ஆர் இஎஸ் என்ன வரணுமோ அதை சேர்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் எத்தனை பேர் 20 அவுட் ஆஃப் 20 வாங்குறீங்கன்ட்டு. வாங்கினவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ டூ வில் பி வெரி ஹாப்பி டு see that. Yes, we'll begin with the questions. Question number 1. I dash up at 9 a.m. every day. I dash up at 9 a.m. every day. So it will be little bit funny. It's okay, you enjoy. Here your verb is get. Question number 2. Amy rarely dash her room. Amy rarely dash her room. Your verb leave. Question number 3. Cows dash us milk. Cows dash us milk. Your verb is give. Question number 4. My granny dash delicious lasagne. My granny dash delicious lasagne. Your verb is cook. Question number 5. The birds dash all day long. The birds dash all day long. Your verb is chirp. Question number 6. The boys dash hard to get good grades. The boys dash hard to get good grades. Your verb is study. Question number 7. The teacher dash the parents today. The teacher dash the parents today. Your verb is meet. Question number 8. The movie dash within a few minutes. The movie dash within a few minutes. Your verb is start. Question number 9. The fluffy clouds dash around. The fluffy clouds dash around. Your verb is move. Question number 10. The dogs dash at night. The dogs dash at night. Your verb is bark. Question number 11. The principal dash to speak to Raj. The principal dash to speak to Raj. Your verb is want. Question number 12. The earth dash around the sun. The earth dash around the sun. Your verb is revolve. அதாவது சுற்றி வர்றது. Question number 13. The baby dash all day. The baby dash all day. Your verb is cry. Question number 14. The flight dash at 8 o'clock in the morning. The flight dash at 8 o'clock in the morning. Your verb is leave. Question number 15. What dash so good? What dash so good? Your verb is smell. Question number 16. Hema dash badminton every evening. Hema dash badminton every evening. Your verb is play. Question number 17. Tony dash to guitar lessons every Sunday. Tony dash to guitar lessons every Sunday. Your verb is go. Question number 18. If it dash today, we will get stuck. If it dash today, we will get stuck. Your verb is rain. Question number 19. The nurse dash of my grandfather. The nurse dash of my grandfather. Your verb is take care. So இதில் verb எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். Question number 20. There dash the topper of our school. There dash the topper of our school. Your verb is come. I'll quickly read the answers. ஆன்சர் வந்து குயிக்காக ரீட் பண்ணுறேன். நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கிறதோட ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் ஓகேனா ஓகே, இஃப் நாட் கொஷினோட எங்களுக்கு ஆன்சரையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் ஐ ஹாவ் டு ரீலோட் அகெயின். ஓகே, ஸோ அந்த மாதிரி வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் ஐ வில் டூ இன் தட் வே. ஓகே, ஸோ நவ் ஐ வில் கிவ் யூ ஒன்லி த ஆன்சர்ஸ். கொஷின் நம்பர் 1. கெட். 2. leaves. 3. give. 4. cooks. 5. chirp. 6. study. 7. meets. 8.
starts, 9 move, 10 bark, 11 warns, 12 revolves, 13 cries, 14 leaves, 15 smells, 16 plays, 17 goes, 18 rains, 19 takes care, here the verb is take, 20 comes. Hope many of you have scored 20 out of 20. 20 out of 20 வாங்கினவங்க I got 20 out of 20 அப்படின்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்படி இல்லாட்டி எதில் மிஸ்டேக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கிளியர் பண்ணுறேன். தட் ஆல்சோ யூ மென்ஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ். We'll see you in the next video. Until then, bye.